ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு 2 முக்கியமான களிமாவை பார்க்க போகிறோம். இந்த சிறப்புக்குரிய நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 களிமாவை ஓதுங்க. அதை கொண்டே உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 களிமாக்கும் அதிகமான சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. அதில் முதல் களிமா என்ன தெரியுங்களா? அந்த களிமா தான் நம்மளுடைய தம்ஜீத் களிமா. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு களிமா, ஆனால் இதுக்குள்ளே 5 திக்ரு இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனி திக்ரு. சுபஹானல்லாங்கிறது தனி திக்ரு, அல்ஹம்துலில்லா தனி திக்ரு, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அப்போ 5 திக்ரை கொண்டதான் இந்த ஒரு களிமா. அப்போ இந்த ஒரு களிமாவை நீங்கள் ஓதுவது 5 திக்ரு ஓதிய சிறப்பு கிடைக்கும். இதை ஒரு சஹாபி கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யார ரசூலல்லாஹ், மறுமை நாளில் எங்களுக்கு முன்னாடி பார்த்தா இந்த வசதியாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தானே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே நுழைவாங்கன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சியாகி, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த சஹாபாக்கள் எல்லாம், நாங்கள் ரொம்ப ஏழ்மையோடு இருக்கிறோம், அதனால் எங்களால் தொழுக முடியுது, நோன்பு வைக்க முடியுது, குரான் ஓத முடியுது, திக்ரு செய்ய முடியுது. ஆனால் வசதியாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 4ஐயும் செய்துட்டு அது போக சதக்கா செய்கிறாங்க, ஜக்காத் செய்கிறாங்க, குர்பானி கொடுக்குறாங்க, ஹஜ்ஜு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு காசு வச்சு அவங்க இன்னும் 4 அமல்களை எச்சா செய்கிறாங்களே, இந்த 4 அமல் எங்களால செய்ய முடியலையேன்னு இருக்காங்க. அது வாஸ்தவமான பேச்சு தானே. ஏன்னா நம்மளால எல்லாராலையுமே தொழுக முடியுது, நோன்பு வைக்க முடியுது, திக்ரு குரான்லாம் ஓத முடியுது. ஆனால் காசை வச்சு நம்மளால அதிகமாக சதக்கா செய்ய முடியுதா? முடியல. ஜக்காத் கொடுக்க முடியுதா? நமக்கு ஜக்காத்தே கடமை இருக்காமல் இருக்கும், ஏன்னா காசு இல்லாதனால. அதுக்கப்புறம் ஹஜ்ஜு செய்ய முடியுதா? குர்பானி கொடுக்க முடியுதானா? கொடுக்க முடியல. அப்போ இந்த நன்மையை அவங்க சேர்த்து செய்யும் போது அவங்க தானே சொர்க்கத்தில் அதிகமான அந்தஸ்தில் இருப்பாங்க, எங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கும் சதக்கா இருக்குன்னு சொல்லி தான் இந்த களிமாவை சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதை அதிகமாக ஓதுங்க. இதை ஓதக்கூடிய காலமெல்லாம் உங்கள் கூட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா தலைமுறையும் சேர்ந்தவங்களும் செய்த நன்மையெல்லாம் நீங்கள் மிஞ்சிடுவீங்கிறாங்க. அப்போ முன்னாடி யார் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்கள கூட முஞ்சக்கூடிய நிலைமை வரும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நம்மனாலேயும் மற்றவங்களை விட அதிகமான நன்மை பெறுவதற்கு இந்த ஒரு களிமாவை போதும். அதுவும் இந்த சிறப்புக்குரிய நாட்கள்ல, வாரத்திலே வைத்து சிறந்த நாட்கள்ல இதை நம்ம ஓதும் போது அதிக நன்மை நமக்கு கிடைக்குது. இன்னும் சதக்கா செய்த நன்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். அதிக நன்மைங்கிறதை விட இது சதக்கா செய்த நன்மையை இந்த களிமா கொடுக்குது. அது இல்லாம நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்விற்கு இந்த உலகத்தை விட பிடித்தது இந்த திக்ரு தான் அப்படின்னு இருக்காங்க. அதனால அல்லாஹ்விற்கு பிடித்த திக்ராகவும் இது இருக்கு. இதை ஓதுவதனால நம்மளுடைய துவாக்கள் மறுக்காமல் கபூலாக்கப்படுது. இதை 10 முறை ஓதிவிட்டால் போதும், உங்கள் துவாக்கள் மறுக்கப்படுறதில்லைன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கேட்ட கையோட இதை 10 முறை ஓதிட்டு அடுத்து என்ன களிமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட சேர்ந்து ஓதுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. அல்ஹம்துலில்லா. அடுத்து 2வது களிமா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமா. இதற்கு நபி அவர்கள் ஏராளமான சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. 5 முத்துக்கு முத்தான சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இதை ஓதக்கூடிய உங்களை விட இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலிகளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஒரு களிமாவில் தான்
இந்த உலகத்துல மற்றவங்க செய்த எல்லா நல்ல அமல்களையும் நம்ம மிஞ்ச முடியும். முதலுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா மற்றவங்க செய்த காசால செய்த அமல்களை மிஞ்ச முடியும்னு சொன்னோம். ஆனா நம்மளை விட நிறைய தொழுதிருப்பாங்களே அதை நீங்க என்ன செய்வீங்க? நம்மளை விட பாத்தீங்கன்னா அதிகமாக நோன்பு வச்சிருப்பாங்களே அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி உடலால செய்யக்கூடிய வணக்கத்தையும் மிஞ்சுவதற்கு தான் இந்த களிமா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. முதல் களிமா என்ன சொன்னோம்? காசால செய்யக்கூடிய அமல்களை மிஞ்சக்கூடிய களிமாண்டோம். இது பாத்தீங்கன்னா உடலால காசால எல்லாத்தாலையும் செய்யக்கூடிய களிமா, அமலை மிஞ்சக்கூடிய களிமாங்கிறோம். அப்ப இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இதை ஓதுவதனால உங்களுடைய 100 பாவம் மன்னிக்கப்படுது, 100 நன்மை எழுதப்படுது, உங்களுக்கு 100 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீஜான் தராசுல கனமானதா இருக்கும். இன்னும் 10 அடிமைகளை விடுவித்த நன்மை கிடைக்கும். ஷைத்தான் நாள் முழுவதும் உங்க பக்கத்தால கூட வரமாட்டான் இந்த களிமாவை ஓதுனா. ஏன்னா ஷைத்தானை விட்டு பாதுகாக்க பெறக்கூடிய களிமாவாக இருக்கு. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய களிமா. இதுல இருக்கக்கூடிய அர்த்தமே என்னது? அல்லாஹுதான் வணக்கத்துக்குரியவன், அவன் தனித்தவன், அவனுக்கு யார் தேவையும் இல்லை, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய களிமாவாக இருக்கு. இப்ப இதை 10 முறை ஓதிக்குங்க. ரொம்ப எளிமையான அமல். நீங்க முடிஞ்சா இந்த நாளுக்குள்ள நீங்க 100 முறை ஓதிருங்க. ஏன்னா நம்ம சொன்னமே எல்லாரை விட அதிக நன்மை செய்த நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா 100 முறை நபி அவர்கள் ஓத சொல்லியிருக்காங்க இந்த களிமாவை. அதனால நீங்க பிரிச்சு ஓதலாம். நம்ம இப்ப 10 முறை ஓதிட்டோம்னா நீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி சும்மா இருக்கும் போதுல ஓதுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓதும் போது 100 முறை ஆயிரும் ஒரு நாளைக்கு. இப்ப நம்ம 10 முறை ஓதிக்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. அல்ஹம்துலில்லாஹ். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.